காயின் பிஎக்ஸை பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. யாரு கேள்வி கேட்டிருக்காங்கன்றது தெரியல. பட் ஆனா அதை பத்திய ஒரு நாலேஜ் எடுத்துக்கிடுவோம். ப்ராக்டிக்கலா இல்லை, ப்ராக்டிக்கலா அப்படின்றத நான் சொல்லிடுறேன். பிஎக்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸ்சேஞ்ச் அதோட லோகோ அப்படின்றது இதுதான். இந்த காயின் பிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஃப்ஐயு கண்ட்ரோல் கீழே வர்றது. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க தலைமையிடமா கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னா மதுரையில தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத நான் எக்ஸாம்பிளுக்கு ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணேன் அப்படின்னா இதில் இந்த ஒரு காலத்தை தொடும்போது உங்களுக்கு என்னன்னா இது வந்து ஒரு கேஒய்சி அப்படின்றது கேஒய்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து அதாவது என்ன கேட்கும் அப்படின்னா உங்க பேரு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பிளஸ் உங்களோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி. இது கொடுக்கும்போது ஓடிபி மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் வரும். அந்த ஓடிபி கொடுக்கும்போது பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். அப்படி நீங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க ஒரு உறுப்பினராக மாறிடுறீங்க. அதாவது காயின் பிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் நீங்க மாறிடுறீங்க. பட் இப்போ இதுல உங்களோட பேங்க் என்ன பேங்கோ அந்த பேங்கை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த பேங்கை லிங்க் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கேஒய்சி கொடுத்துருக்கீங்க, உங்களோட ஒரு பேங்க் அக்கௌண்ட் மெர்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும் மெயிலுக்கு. அந்த மெயில்ல நீங்க அதை கிளிக் பண்ணும்போது நீங்க ஆக்டிவேட் அப்படின்றதுல வந்துடுறீங்க. ஓகேங்களா? இப்போ ரெஃபரல் லிங்க் அப்படின்னு கேட்கும், ரெஃபரல் கோடு கேட்கும். உங்களோட நண்பர்களோட ரெஃபரல் லிங்க் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சில பெனிஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ண இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கீழே பாத்தீங்க அப்படின்னா வேலட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். காயின் பேக்ஸ், ஏஐ, ட்ரேட் பண்றது, மார்க்கெட்டு, ஹோம். இப்போ நான் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் அப்படின்ற அந்த ஆப்ஷன்ல தான் இப்போ நான் ஹோம்ல தான் இருக்கேன். ஹோம்ல இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த வேலட்டை டச் பண்ணேன் அப்படின்னா இதுல என்னென்ன அசட் என்கிட்ட இருக்கு அப்படின்றத காமிக்கும். அப்போ ஐஎன்ஆர் அப்படின்றது என்கிட்ட ஒரு 124 ரூபா நான் வச்சிருக்கேன். யூஎஸ்டிடி அப்படின்றது 7.5 யூஎஸ்டிடி இருக்கு. அப்போ இதை நீங்க லான்ச் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சிபாயின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லேக் சிபாயின் கொடுக்குறான். கேபிஎக்ஸ் அப்படின்றது 50 வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இந்த 2 காயின் ஃப்ரீயா கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக மட்டும்தான் இது நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம எந்த ஒரு ஃபண்டு நம்ம கொண்டுட்டு போனாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடி அப்படின்றது 30% ஐடி கட்டணும், 1% செஸ், 4% வந்து டிடிஎஸ் அப்படின்றதுனால இது பெரிய அளவுல பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம அதை டச் பண்ணல. பட் ஆனா இந்த இதை தொடும்போது நான் இதுல டெபாசிட் பண்ணது அப்படின்றத நான் இங்க காமிக்க முடியும். டெபாசிட் எவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு $10 மட்டும் நான் இந்த இதுக்கு அனுப்புனேன். என்னைக்கு? நேத்து 24/12/2025 10:23 நான் 10 யூஎஸ்டிடி இதுல அனுப்பியிருக்கேன். அது எப்படி அனுப்புறது அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்த நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எந்த வேலட்ல இருந்தாலும் சரி உங்களோட எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற நம்ம சொல்றது எல்ஜிஎன்எஸ் நீங்க எஸ்எல்ஜிஎன்எஸ் அன்ஸ்டேக் பண்றீங்க, எல்ஜிஎன்எஸ் மாறுது, எல்ஜிஎன்எஸ் டாயா மாத்துறீங்க, அப்புறம் யூஎஸ்டிடியா மாத்துறீங்க. அந்த யூஎஸ்டிடிய அதையும் காமிச்சிடுறேன். சேவ் பால்.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்எல்ஜிஎன்எஸ் எல்ஜிஎன்எஸ்ஆ மாத்துறது நமக்கு தெரியும். எல்ஜிஎன்எஸ் டாயா மாத்துறதும் நமக்கு தெரியும். யாருக்கும் தெரியல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ப்ராசஸை நான் சொல்றேன். இல்ல ப்ராக்டிக்கலா செய்யணும்னாலும் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஆக்சுவலா எஸ்எல்ஜிஎன்எஸ் அன்ஸ்டேக் பண்ணும்போது எல்ஜிஎன்எஸ் தான் மாறும். நம்பர் 1 ஸ்டெப். இது எப்படின்றது நமக்கு டெய்லி டெய்லி சங்கீதா மேடம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இந்த எல்ஜிஎன்எஸ் நம்ம ட்ரேட் பண்ணும்போது டாயா மாறுது. ஓகேங்களா? இந்த டாய் அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டிடியா மாத்துறோம். இப்ப இந்த டாய் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பிஎன்பி செயின் இல்ல ஆல்ன்றத கொடுத்துக்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னா, என்கிட்ட டாய் அப்படின்றது இருக்கு. இந்த டாய யூஎஸ்டிடி பெப்20 நம்ம ஸ்வாப் பண்றோம். ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்ப இந்த யூஎஸ்டிடி வர்ற வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தெரியல அப்படின்னா நான் பண்ணி காமிக்கிறேன். 32 பேர் இருக்கீங்க. இதுல எல்ஜிஎன்எஸ்ல இருந்து எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து எல்ஜிஎன்எஸ்ஆ மாத்துறதோ, இல்ல எல்ஜிஎன்எஸ்ல இருந்து டாயா மாத்துறதோ, இல்ல டாயில இருந்து யூஎஸ்டிடியா மாத்துறதோ இது யாருக்கும் தெரியாது அப்படின்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா பண்ணி காமிக்கிறேன். இல்ல அப்படின்னா ஓகே அப்படின்னா யாராவது 2 பேர். மெய்யப்பன் சார். ஓகே. ஓகே மெய்யப்பன் சார். வேற யாருக்கும் தெரியும் அப்படின்றவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பாப்போம். ஓகே சரி. மெய்யப்பன் சாருக்காக வேண்டி நான் ஒரு இத வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இப்போ என்னோட வேலட்டுக்குள்ள போறேன். originbaby.io அப்படின்ற லிங்க். அதை உள்ள தொடும்போது உள்ள வந்துட்டேன். இங்க ஸ்டேக் அப்படின்ற இந்த இதுக்கு வர்றேன். ஸ்டேக்கை டச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க என்ன பண்ண போறோம், ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க, 50 ரூபா தரேன். ஓகே. இப்போ நம்ம பண்ண போறது அப்படின்றது அன்ஸ்டேக். ஓகேவா? அன்ஸ்டேக் தான் பண்ண போறோம். அன்ஸ்டேக் பண்ண என்ன ஆகும், என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஸ்டேக்குல இருக்கிறது இந்த அன்ஸ்டேக்கு அப்படின்ற இடத்துக்கு வரும். ஓகேவா? அப்போ நான் அன்ஸ்டேக்குறத தொட்டுட்டேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றத அன்ஸ்டேக் பண்றேன். அப்ப ஏற்கனவே 1 பாயிண்ட் சம்திங் இருக்கு. இப்போ 2 பாயிண்ட் சம்திங்கா மாறணும் அப்படின்றது இந்த இடத்த பார்த்துக்கோங்க. 1 இருக்கு, 2 அப்படின்றது மாறும். இங்க 1014ன்றது 1013 மாறிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், அன்ஸ்டேக் பண்ணிருக்கோம். ஓகே. இந்த அன்ஸ்டேக் பண்ண ஒரு எல்ஜிஎன்எஸ் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ட்ரேடுன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரேடை டச் பண்றேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்கு, எல்ஜிஎன்எஸ் இங்க இருக்கு, டாய் இங்க இருக்கு. இப்போ நம்ம பண்ண போறது எல்ஜிஎன்எஸ்ல இருந்து டாய். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, எல்ஜிஎன்எஸ் மேல கொண்டு போகணும். மேல கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த சென்ட்ரு பட்டனை தொட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா எல்ஜிஎன்எஸ் மேல போயிடும். அப்போ என்கிட்ட எவ்வளவு எல்ஜிஎன்எஸ் இருக்கு, நான் ஒரு எல்ஜிஎன்எஸ் தான் மாத்தணும்னு விரும்புறேன். ஒரு எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது டாயா மாறிச்சு அப்படின்னா எவ்வளவு டாய் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா 7 அப்படின்றது கிடைக்கணும். இந்த மாறும்போது தான் உங்களுக்கு, இப்போ ஃபர்ஸ்ட் அன்ஸ்டேக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் போயிருக்காது. பட் நம்மளோட கரண்ட் விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா 5% அப்படின்றது வித்ரா சார்ஜ். இந்த 5% எதுல போகும் அப்படின்னா இந்த 7 அப்படின்றதுல 5% போகும். அப்போ எவ்வளவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னா 7.01 மைனஸ் 5%. எனக்கு 6.6595 அப்படின்றது எனக்கு கிடைக்கும்.
ஓகேங்களா? இப்ப மாத்தி பார்ப்போமா? இப்போ கீழே இந்த ஸ்வாப் அப்படின்றத நான் தொடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்வாப்ன்றது கேட்கும். ஓகே, ஸ்வாப் அப்படின்னு டச் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு எஸ்பி எடுத்துக்கணும்னு கேட்கும். ஓகே கொடுக்குறேன். எனக்கு இப்ப எல்ஜிஎன்எஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா டாயா மாறிடும். இந்த டாயா மாறினது அப்படின்றது எவ்வளவு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல மேல டாயா கூட கொடுத்துட்டு நீங்க மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா மொத்தம் 90 டாய் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் வேலட்டுக்கு வரேன். டாய் அப்படின்றத ஆக்சுவலா இப்ப என்ன பண்ணணும், எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து மாத்தணும். டாயா இப்போ மாத்திருக்கோம். அது வந்துச்சான்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ எவ்வளவு வந்துச்சு நான் கணக்கு போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா? $7, அதுல 5% போக 6.66 அப்படின்றது 1 மினிட்ல வந்திருக்கு. ஓகே, இது எங்க இருந்து வந்துச்சு? நம்மளோட ட்ரெஸரி வேலட்டோட அட்ரஸ் யாருக்காச்சும் தெரியுங்களா? BFB அப்படின்றத நம்மளோட வேலட் அட்ரஸ். இதையும் நான் பிளாக் செயின்ல போய் பார்க்கணும் அப்படின்னா அதை தொட்டுட்டேன். தொட்ட உடனே எனக்கு டிரான்சாக்சன் ஹேஷ் அப்படின்றது காமிக்குது. இந்த ஹேஷை தொடுறேன். பாலிகான் பிளாக் செயின்ல பாலிகான் ஸ்கேன்ல அது வந்து மாறுனது அப்படின்றத இங்க பார்க்கலாம். எங்க பார்க்கலாம் அப்படின்னா குவிக் ஷாப் அப்படின்றதுல இருந்து வந்திருக்கு. அது இன்ட்ராக்ட் பண்ணது எங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட வேலட் அட்ரஸ் 548ன்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. 548 இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ணுனது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா 1BFP. எங்க 548க்கு வந்திருக்கு. பட் எங்க இருந்து வந்திருக்குன்னா இந்த இடத்துல இருந்து வந்திருக்கு. அதை இந்த இடத்துல தெளிவா பார்க்கலாம். சரிப்பா. ஓகே, இன்னும் கீழே போனீங்க அப்படின்னா டெப்தா நீங்க பார்க்க முடியும். அப்ப டெப்தா பாக்குற இடம் அப்படின்றது இந்த இடம் 1BFP அப்படின்றதுல 548 எவ்வளவு வந்திருக்கு? 6.46 அப்படின்றது வந்திருக்கு. அப்போ பாயிண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பிரியும் அப்படின்னு சொன்னோம். எங்க பிரியும்? ஒரு 9% அப்படின்றது டெவலப்பருக்கு போயிடும். வித்ரா பூல் அப்படின்றதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிரிஞ்சிடும். அது போக பேர்னிங் ஆகுறது அப்படின்றது நல்ல ட்ரெஸ் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு புரியும். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க இங்க பாத்துக்க முடியும். ஓகே, அப்போ இப்போ சிம்பிளா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்மளோட கருவூலம் BFP அப்படின்றதுல இருந்து என்னோட வேலட்டுக்கு வந்துருச்சு 6.66 அப்படின்றது. 7.01 அப்படின்றதுல இருந்து 6.65 அப்படின்றது 5க்கு பின்னாடி 95ன்னு வர்றதுனால 6.66 அப்படின்றது ஒரு கால்குலேஷன் இங்க காமிச்சு. இன்னும் டீப்பா பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நெட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்கும். இதையும் கூட நீங்க தொட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா காமிக்கும். ஓகேங்களா? எங்கெங்கெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்ற டீட்டெயிலையும் இங்க எனக்கு நான் வித்ரா போட்டது பாத்தீங்கன்னா 7.01, ஆனா வந்தது 6.66. ஓகே, இப்போ இது வந்து எங்க இருந்து வந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தோம். அப்போ நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா டாய் வரைக்கும் இப்ப கொண்டு வந்துட்டோம். இந்த டாய் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இப்ப என்ன செய்ய போறோம்? இந்த டாய ESCT PEP20 மாத்த போறேன். அப்போ ஆல்ரெடி என்கிட்ட எவ்வளவு இருக்குன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. 171 அப்படின்றது இருக்கு. அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா மாத்தலாம். ஒண்ணு, இந்த இடத்துல ஸ்வாப்ன்றது தொட்டு ஸ்வாப்ன்றது தொட்டும் மாத்தலாம். இல்லைன்னா நம்மளோட பிளாக் செயினுக்குள்ளேயும் போய் மாத்தலாம். இப்போ நம்மளோட கிராஸ் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஆர்ஜின் டெபிக்குள்ளேயே போறேன். ஏன்னா ட்ரேடுன்றதுலதான் நம்ம மாத்தணும். எல்ஜிஎன்எஸ் மாத்துறதுக்கு ஸ்டேக் போனோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்த எல்ஜிஎன்எஸ் டாயா மாத்துறதுக்கு ட்ரேடு போனோம். டாயா வந்ததை யூஎஸ்டியா மாத்துறதுக்கு
கிராஸ் செயின் போறோம். ஓகே, கிராஸ் செயின்ற தொடறேன். இப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சந்தையில் அதிகமா புழங்குறது வந்து பெப்டோன் டீ அப்படின்றது தான் அதிகமா புழங்குறோம். அதனால மேல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னா பாலிகான் பிளாக் செயின்ல டாய் அப்படின்றது இருக்கு. எவ்வளவு இருக்கு? 6.66. ப்ளீஸ் கனெக்ட், வேலட் கனெக்ட் பண்ணணும். பட் நான் கனெக்ட் பண்ணாம பண்ணதுனால அது இன்டிமேஷன் காமிக்குது. அப்போ வேலட் கனெக்ட் பண்றது இந்த இடம். அதை ப்ரொவைட் பண்ணக்கூடியது கேல் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு ப்ரொவைடர். அப்போ கனெக்ட் வேலட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னையும் இந்த இடத்துல ப்ரௌஸ் வேலட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை டச் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா இப்போ வேலட் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்க 6.66 அப்படின்னு எனக்கு கிடைச்சத நான் இங்க மாத்த போறேன். என்னவா மாத்த போறேன் அப்படின்னா கீழே இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது டாய், பட் இங்க என்ன கொண்டு வரணும்னா பெப்டோன் டி யூஎஸ்டிடி. அப்போ இதை டச் பண்றேன். அப்போ இதுல பிஎன்பி அப்படின்ற இந்த பிளாக் செயினை டச் பண்றேன். அதுல யூஎஸ்டிடி அப்படின்றத டச் பண்றேன். ஓகே, இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா டாய் பாலிகான் நமக்கு யூஎஸ்டிடி பெப்டோன்டியா மாத்த போறேன். ஓகேங்களா? இப்போ 6.66 அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா கேல் பிரிட்ஜ் அப்படின்றது நீங்க அமௌண்ட் டு பி $10 இருந்து $50,000 வரைக்கும் மாத்தலாம். மினிமம் 10, அதிகபட்சம் 50,000 சொல்லுது. நான் இதை உங்களுக்கு இல்ல இல்ல சொல்லுங்க, ரெண்டு 100 வேணா இருக்கு. ஓகே, $10 அப்படின்றத போடுறேன். 10 டாய். ஓகே, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாய் 10 அப்படின்னு கொடுத்துருக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்டிடியா எவ்வளவு கிடைக்குதுன்னா 9.87 அப்படின்றது கிடைக்குது. இப்போ நான் அப்ரூவ் அப்படின்றத செலக்ட் பண்றேன். இப்போ கேஸ் ஃபீ எடுத்துக்கிறவான்னு கேக்குது. இதுக்கு ஓகே பண்ணிட்டேன். ஓ சாரி, கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ டாய் அப்படின்றதுல இருந்து என்ன மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டாயில இருந்து யூஎஸ்டிடியா மாறிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன ஒரு விஷயம் நம்மகிட்ட இப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னோட அட்ரஸ் இது 548, டாய் இருக்கிறது 548. இப்போ எனக்கு ரிசீவ் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா 548 வேலட்லயே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நீங்க வேற யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அவங்களோட வேலட் அட்ரஸை கூட நீங்க ரிசீவிங் அட்ரஸ்ல போடும்போது உங்ககிட்ட இருக்கிற இஎஸ்டிடி பெப்20 அவங்களுக்கு போகும்போது என்ன மாதிரி சரி உங்ககிட்ட இருக்கிற டாய் பாலிகான் அவங்களுக்கு போகும்போது யூஎஸ்டிடி பெப்20 கூட போயிடும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கூட மாத்தலாம் அப்படின்ற விஷயத்த நான் இங்களுக்குள்ள தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே, அப்போ பேக்ல வந்துடுறேன். அப்போ எனக்கு யூஎஸ்டிடியா எனக்கு எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்றத நான் வேலட்ல போய் பாக்குறேன். யூஎஸ்டிடி பெப்20 அப்போ 10 மாத்துனது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 9.8727,916 அப்படின்ற யூஎஸ்டிடி எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளவு நேரத்துல? 1 நிமிஷத்துக்கு முன்னால எனக்கு ஆயிருக்கு. இதை நீங்க தொட்டீங்க அப்படின்னா நீங்க பிளாக் செயின்ல போய் பார்க்க முடியும். ஓகே, இப்போ யூஎஸ்டிடி வரைக்கும் எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மறுபடியும் இன்ச் பை இன்ச்சா நம்ம சொல்றோம். என்ன பண்ணோம்? எஸ்எல்ஜிஎன்எஸ் அப்படின்றதுல இருந்து நம்ம எல்ஜிஎன்எஸ் அப்படின்றது மாத்தணும். எல்ஜிஎன்எஸ்ல இருந்து அடுத்து என்ன மாத்தணும்? டாய் அப்படின்றது மாத்தணும். டாய்ல இருந்து என்ன மாத்தணும்? யூஎஸ்
பிடி மாத்தணும். இப்போ இது பாலிகான் பிளாக் செயின், இது பாலிகான் பிளாக் செயின், இது பாலிகான் பிளாக் செயின். இங்க மாத்தும் போது நம்ம பினான்ஸ் செயினுக்கு யூஎஸ்டிடியா மாத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து ஸ்டேக் அப்படின்ற இடத்துல போய் இதை மாத்தணும். எஸ்எல்ஜிஎன்எஸ் இருந்து எல்ஜிஎன்எஸ்ல இருந்து இதை மாத்துறது எங்க மாத்தணும் அப்படின்னா, ட்ரேட் அப்படின்னு சொல்லி நம்மளோட மெனுவை தொட்டா மொதல் ஆப்ஷன் ட்ரேட்ல போய் மாத்தணும். இந்த எங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் செயின்ல போய் இதை மாத்தணும். கிராஸ் செயின்ல வந்து இதை மாத்தணும். ஓகே. அப்போ இதுல உங்களுக்கு நான் இப்ப சொன்னதுல எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னால நம்ம மெய்யப்பன் சார் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஓகே. ஓகே, அப்போ மெய்யப்பன் சார் ஆஸ்க் டு அன்மியூட். ஓகே சார். சார் மெய்யப்பன் சார் கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க உங்களை. சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். அன்மியூட் ஆயிடுச்சுங்க சார். சார் இது அந்த 3 ஸ்டெப்புமே நல்லா புரிஞ்சதுங்க சார். அந்த ஸ்டெப்பா சொன்னது. எங்க அந்த 3 ஸ்டெப்பையும் அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். எஸ்எல்ஜிஎன்எஸ்ல இருந்து ஆமா சார். என்னவா மாத்தணும்? எஸ்எல்என்ஜில இருந்து எல்ஜிஎன்எஸ்க்கு மாத்துறோம். ஓகே, அதுக்கு எங்க போனோம்? மெனுக்கு வரும். இல்ல அதுக்கு எங்க போனோம்? ஸ்டேக். ரைட், சூப்பர் சார், சூப்பர். ஓகே, அப்போ எல்ஜிஎன்எஸ் 1 எல்ஜிஎன்எஸ் வந்து நம்ம இது பண்றோம். ட்ரேடுக்கு வரும். என்ன மாத்தணும்? எல்ஜிஎன்எஸ் என்னவா மாத்தணும்? டாயா மாத்துறோம். ஓகே, அதுக்கு எங்க வர்றோம்? அதுக்கு வந்து நம்ம ட்ரேடுக்கு வரும். ஓகே சார், ட்ரேடுக்கு வந்துட்டோம். இப்போ டாயா மாத்திட்டோம். இப்போ டாயா மாத்திட்டோம். அது ஸ்வாப் பண்ணி கேஸ் ஃபீ எல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்து மாத்திக்கிறோம். அடுத்தது வந்து டாயை வந்து யூஎஸ்டியா மாத்துறதுக்கு வந்து கிராஸ் செயினுக்கு வரும். ஓகே சார், சூப்பர் சூப்பர் சார். கனெக்ட் வேலெட்டு, ப்ரௌஸ் வேலெட்டு, அப்புறம் போது அந்த 6.66ன்னு இருந்தது, அது வந்து 10 டாயா மாத்தி 9.87 மாத்தி கொடுத்தீங்க. ஆமா. அப்புறம் அது வந்து அப்ரூவ் கொடுத்து கேஸ் ஃபீ இது பண்ணி ஓகே பண்ணா அந்த இது வருதுங்க சார். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர். ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தது ரீச் ஆகல அப்படின்னா மறுபடியும் சொல்லலாம்னு இருக்கிறேன். உங்களுக்கு அப்போ கிளாரிட்டி ஆயிட்டீங்க. ஓகே, இந்த அமௌண்ட் எங்க சார் அதை பார்க்க முடியும்? நம்ம இந்த யூஎஸ்டியா மாறினதை யூஎஸ்டிடியா மாறினதா இந்த இருக்கு பாருங்க. என்னோட வேலட்ல இப்ப எவ்வளவு இருந்துச்சு? 170 சொச்சம் இருந்துச்சு. எனக்கு 180 மாறி இருக்கு பாருங்க. கரெக்டுங்க சார். அதையும் கூட நான் தொட்டேன் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, 9.8727ன்றது 4 நிமிஷம் ஆயிருச்சு. இப்ப இதான் நம்ம எடுத்து இப்ப இந்த அமௌண்ட் தான் எடுத்து நம்ம டீமுக்குள்ள இது சேஞ்ச் பண்ணிக்கிறதோ இல்ல வந்து பினான்ஸ் மூலியமா இல்ல, நீங்க வந்து டீமுக்குள்ள குடுக்கறதுனா நீங்க எஸ்எல்ஜிஎன்எஸ்ஆவே கொடுக்கலாம், 1 எல்ஜிஎன்எஸ்ஆ கொடுக்கலாம், 2 டாயா கொடுக்கலாம், 3 4. வெளி டீம்ல நீங்க கொடுக்கும் போதுதான் நீங்க யூஎஸ்டிடியா கொடுக்க போறீங்க. மத்தபடி கம்யூனிட்டிக்குள்ள நீங்க எதுவா கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாங்க. வெளியில கொடுக்கும்போது நீங்க யூஎஸ்டிடி பெப்20 கொடுக்கணும் 1. அப்படி நீங்க யூஎஸ்டிடி பெப்20 நான் யாரையும் டெபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்ல. நான் என்ன அளவுக்கு நான் வந்து பெரிய அமௌண்ட் போட்டிருக்கேன், ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா எவ்வளவு வரும் போகும்லாம் கணக்கு கேட்பாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு யாருக்கும் கொடுக்க விரும்பல. நீங்களே ஐஎன்ஆரா மாத்தணும் அப்படின்னா அப்போதான் நம்ம சொன்ன எங்க வர்றோம், காயின் பிஎக்ஸ் அப்படின்ற இந்த எக்ஸ் பண்ணி ரிஜிஸ்டர் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் காமிக்கும், யூஎஸ்டிடி காமிக்கும், சிபாயின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதனால முடிஞ்சா எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கேபிஎக்ஸ்ன்னு சொல்லி அந்த காயின் பிஎக்ஸ் அந்த காயினும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதோட வேல்யூ கூட வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீயா கொடுக்கறத நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா
இந்த ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா, நீங்க யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்கன்னா அதை கைட் பண்றதுக்கு நான் ரெடி. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடம் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இஎஸ்டிடியை நான் இந்த வேலெட்டுக்கு கொண்டு வரணும். எங்க காயின் பிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் இஎஸ்டிடியை கொண்டு வரணும் அப்படின்னா நான் இந்த இஎஸ்டிடி அப்படின்றத டச் பண்றேன். இஎஸ்டிடியை டச் பண்ணோன்னே என்ன எனக்கு காமிக்குது? டெபாசிட் பண்ணணுமா வித்ரா பண்ணணுமான்னு கேக்குது. இப்போ இந்த இடத்துல டெபாசிட் அப்படின்ற இந்த இடத்த தொட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு ஒரு வேலட் அட்ரஸ் காமிக்கும். வேலட் அட்ரஸ் என்னவா காமிக்குன்னு கேக்குது. உங்களுக்கு இஎஸ்டிடியை ERC20 பிளாக் செயின்ல கொண்டு வர போறீங்களா, இல்ல பெப்20ல கொண்டு வர போறீங்களா, TRC20ல கொண்டு வரீங்களான்னு கேட்க போகுது. நம்ம வச்சிருக்கிறது அங்க என்ன வச்சிருக்கோம்? பெப்20 தான் வச்சிருக்கோம். அப்போ இந்த பெப்20 நான் செலக்ட் பண்றேன். இங்க செலக்ட் பண்ணோனையும் நம்ம ஒரு அட்ரஸ்ல இருந்து ஒரு அட்ரஸை காப்பி பண்ணணும் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு தேவை வேலட் அட்ரஸ் இல்லைன்னா கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடு ரெண்டுல ஏதோ ஒண்ணு வேணும். அப்போ இந்த வேலட் அட்ரஸ் எங்க 84ன்னு முடியக்கூடிய இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பீடு ஆயிடுச்சு. காப்பி ஆனதை கொண்டு வந்து நான் சேப்பால்ல யூஎஸ்டிடி அப்படின்றத தொட்டேன் அப்படின்னா இஎஸ்டிடின்றத தொட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல அங்க ரிசீவ் பண்ணக்கூடிய அட்ரஸ் எடுத்தாச்சு. அப்போ இங்க சென்ட் அப்படின்றத நம்ம தொட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் பேஸ்ட் அப்படின்றத தொட்டேன்னா 84ன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நான் மேக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா $180 என்ன ஆயிரும்? என்னோட காயின் பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு என்ன வந்துடும்? இதை நான் கொண்டுட்டு வர இப்போ எனக்கு தேவையில்லைனால கொண்டு வரல. பட் இதை மட்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஓரலா சொல்றேன். 7.5 என்ன ஆகும் அப்படின்னா நான் அங்கிருந்து அனுப்புனேன்னா $10 இங்க வந்து சேர்ந்து $17 தான் இங்க வந்துடும். இதுக்கு எந்த ஃபீஸும் போகாது. ஓகேங்களா? $17 இங்க வந்துடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கீழே இருக்கு பாருங்க இந்த ட்ரேடு அப்படின்னு, இந்த ட்ரேடுன்றத நான் சொல்றேன் சென்டர்ல. இப்போ என்ன யூஎஸ்டிடி என்ன ரேட்ல போய்கிட்டு இருக்குன்னா $93.37 போய்கிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு இதை பை அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருந்துச்சா யூஎஸ்டிடியை பை பண்றதுக்கு உங்களோட முன்னாடி யூஎஸ்டிடி இருந்துச்சுன்னா நீங்க பைன்னு போட்டீங்கன்னா பை பண்ணலாம். அதே இது நீங்க செல்லு அப்படின்றத போட்டீங்கன்னா செல் பண்ணலாம். இப்போ நீங்க யூஎஸ்டிடியை செல் பண்ண போறீங்க. அதாவது முன்னால இருக்கிறது யூஎஸ்டிடி, சாரி முன்னால இருக்கிறது இது யூஎஸ்டிடி, இந்த பக்கம் இருக்கிறது ஐஎன்ஆர். இப்போ எப்பயுமே நீங்க என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போகும். இப்போ யூஎஸ்டிடி உங்ககிட்ட இருக்கு, ஐஎன்ஆர் அப்படின்றத நீங்க மாத்தணும் அப்படின்னா செல் அப்படின்றத நீங்க, ஏன்னா யூஎஸ்டிடியை நீங்க செல் பண்றீங்க, என்னவா வாங்க போறீங்க? ஐஎன்ஆரா. ஓகேவா? அப்போ செல் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கேக்குது பாருங்க, லிமிட். இந்த லிமிட்ன்றதுல எதுக்காக இந்த பட்டன் இருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு இந்த யூஎஸ்டிடி ஆனது ஒரு யூஎஸ்டிடி எப்போ $94 போகுதோ அப்ப மட்டும் வித்தா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா லிமிட். இந்த லிமிட் வந்தா இல்லைன்னா நீ பாட்டுக்க ட்ரேட்ல இரு. வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் எங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்கன்னா விற்கிறதுக்கு 93.54 54னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. 93,550னா தான் கொடுப்பேன்னு ஒருத்தர் இருக்காரு. ஒருத்தர் 93.596 தான் கொடுப்பேன்றாரு. பட் ஆனா வாங்குறவரு என்ன சொல்றாரு பாருங்க. வாங்குறவரு எனக்கு 93.369னா எனக்கு கொடு, நான் இவ்வளவு வாங்கிக்கிறேன். எவ்வளவு வாங்கிக்கிறேன்? இவ்வளவு நான் வாங்கிக்கிறேன். 93.36னா இவ்வளவு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இந்த ரேட்டுனா நான் விற்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகுதோ அது அப்படியே முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ட்ரேடு. இது ஒரு ரகம். ரெண்டாவது ரகம் என்னன்னா நீங்க இந்த இடத்துல ஆரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆரோவை தொட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்கும். மார்க்கெட் இப்போ காமிக்கல. அப்போ இது வந்து டிஃபால்ட் பிரைஸா இது இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்கிட்ட யூஎஸ்டிடி எத்தனை இருக்கு அப்படின்னா
என்கிட்ட வந்து 7.5 USDT இருக்கு. அதுல நான் ஒரு 50% விற்கிறேன் அப்படின்னா $3.25 நான் விற்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 350 ரூபா கிடைக்கும். என்கிட்ட இருக்கிற $3.25 இன்னைக்கு ரேட்டுக்கு 350 ரூபா $15. அப்போ என்கிட்ட அவைலபிள் எவ்வளவு இருக்கு? $7.5 இருக்கு. நான் இப்போ செல்லுன்னு தொட்டேன் அப்படின்னா, நான் விற்க விரும்பல, அதனால நான் தொடல. பட் ஆனா நீங்க செல்லுன்றதை தொட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு நிமிஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற $3.25 350 ரூபாயா மாறி எங்க காமிக்கும் அப்படின்னா, மறுபடியும் இந்த வேலெட்டை நீங்க டச் பண்ணீங்கன்னா, சாரி மறுபடியும் பேக்லயே வர்றேன். இந்த வேலெட் அப்படின்றத நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா எங்க இருக்கும்? ஐஎன்ஆர்ல வந்து 350 ரூபாய் ஆட் ஆயிரும். ஓகே, இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இதுல போறேன். சரி, இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இஎஸ்டிடிய ஓகே, தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்க. நான் ஒருத்தர் தம்ஸ் அப் கொடுத்தது மெய்யப்பன் சாரே தம்ஸ் அப் கொடுத்துட்டாரு, கேள்வி கேட்டவரு. ஓகே, அப்போ இஎஸ்டிடி அங்க கொண்டுட்டு போனேன், அதை ட்ரேட தொட்டேன். இஎஸ்டிடில இருந்து ஐஎன்ஆரா நான் மாத்திட்டேன். ஐஎன்ஆர் எனக்கு இப்போ ஷோ ஆகுது. இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ஐஎன்ஆரை நான் என்னோட பேங்க்குக்கு அனுப்ப போறேன். அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த ஐஎன்ஆரை நான் டச் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்லுது. நீங்க ஐஎன்ஆரை உள்ள ஏத்த போறீங்களா இல்ல வித்ரா பண்ண போறீங்களா? என் பேங்க்ல இப்போ 1000 ரூபாய் இருக்குன்னா நான் இதுல டெபாசிட்னு சொன்னேன்னா என்கிட்ட இருக்க பேங்க்ல இருக்கிறது இங்க வந்துடும். இதே இதுனா இப்போ என்ன பண்றோம்னா வித்ரா பத்தி தான் பேசியிருக்கோம் அதிகபட்சம். அப்போ வித்ரா அப்படின்றத நான் தொட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்னோட பேங்க் அக்கௌண்ட், இந்த பேங்க் அக்கௌண்ட் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடுக்கு அனுப்பவா அப்படின்னு என்கிட்ட கேக்குது. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் இங்க என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ 124 ரூபாய் என்னோட வேலட்ல இருக்கு. அப்போ இதுல கண்டிஷன் என்ன சொல்றான்னா, மினிமம் 100 ரூபாய்ல இருந்து 1 லட்சம் வரைக்கும் நீங்க ஒரு நாளைக்கு வித்ரா எடுக்கலாம் அப்படின்ற சொல்றான். 1 நாளைக்கு இல்ல, 1 டைம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் எவ்வளவு அமௌண்ட் வித்ரா பண்ணணும் இந்த இடத்துல நான் டைப் பண்றேன். எவ்வளவு டைப் பண்றேன்? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க எத்தனை ட்ரிப் வேணாலும் டிரான்சாக்சன் பண்ணுங்க, ஒரு டிரான்சாக்சனுக்கு பி அப்படின்றது எவ்வளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 100 ரூபாய் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அப்போ 100 ரூபாய் எடுத்தா 10 ரூபா போயிடும், 90 ரூபா தான் கிடைக்கும். அதே 1 லட்ச ரூபாய் எடுத்தா 1 லட்ச ரூபான்றதையும் போட்டு காமிக்கிறேன். 1 லட்ச ரூபா போட்டாலும் உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா தான் சார்ஜ். அப்போ ஒரு டிரான்சாக்சனுக்கு 10 ரூபா, அமௌண்ட்டை வச்சு மாறாது அப்படின்றது. இப்போ இந்த இடத்துல நான் வித்ரா அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கூகுள் அப்படின்றதுல இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த 2FA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஓடிபி இப்போ நான் போட்டுட்டு, இது ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக எடுத்தேன்னா அந்த நோட்ஸை இங்க போட்டுட்டு வித்ரான்ற தொட்டேன் அப்படின்னா அதிகபட்சம் மினிமம் 10 நிமிடத்தில் இருந்து, பகலா இருந்தா 1/2 அரை மணி நேரம் 30 மினிட்ஸ், இரவா இருந்தா அதிகபட்சம் 2 ஹவர்ஸ் அப்படின்றது இங்க டைமிங் எடுத்துக்கிறது. ஓகேங்களா? அப்போ இந்த 2FA அப்படின்றதுல எங்க இருந்து கொண்டு வந்து போட்டுக்கணும் அப்படின்னா, என்னோட கூல் ஆத்தென்டிகேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இதை தொடுறேன். தொட்டேன் அப்படின்னா கூகுள் ஆத்தென்டிகேட்டர், இது யாருக்கும் தெரியாது. ஓகே, இந்த இதுல வந்து நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு வித்ரா கொடுத்துட்டேன் அப்படின்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்படி வந்த அக்கௌண்ட்டை தான் நான் உங்களுக்கு எங்க காமிக்கிறேன் அப்படின்னா ஹிஸ்டரி அப்படின்றத நான் தொடுறேன்.
இந்த ஹிஸ்டரியில நான் எடுத்ததை காமிக்கிறேன். இப்போ எடுக்கல, எடுத்ததை காமிக்கும்போது இந்த இடத்துல பாருங்க, டெபாசிட் அப்படின்றது எவ்வளவு கிரிப்டோவா டெபாசிட் பண்ணி, எவ்வளவு 10 யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணியிருக்கேன். 10 யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணது கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வியூ எக்ஸ்ப்ளோர் அப்படின்றத டச் பண்றேன். நெக்ஸ்ட் ஜூமுக்கு ரெடி ஆயிடுச்சோம். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷன் ஐடி இந்த இதை தொட்டேன் அப்படின்னா நான் பிளாக் செயின்ல போய் பார்க்க முடியும். என்னோட அட்ரஸ் இது, அமௌண்ட் எவ்வளவு 10 யூஎஸ்டிடி கொண்டு வந்தேன், அப்போ 10 யூஎஸ்டி வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் எப்போ 24 அப்படின்றதுல இதை நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்ற டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கு. இப்போ இதை வித்ரா எடுத்தேன் பாருங்க என்னோட பேங்க்குக்கு, அந்த டீட்டெயில்ஸை பார்க்கணும்னா வித்ரான்றதை டச் பண்றேன். வித்ரா டச் பண்ணும்போது இங்க பாருங்க பியட் டேட் கம்ப்ளீட்டட் ஆன டேட்டு 101 ரூபா போட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 91 ரூபா தான் எனக்கு வந்துச்சு. 10 ரூபா வந்து பீஸா போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த பியட் அப்படின்றத டச் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க என்னோட டிரான்சாக்ஷன் ஐடி எவ்வளவு 101 ரூபா போட்டது, ஃபீஸ் 10 ரூபா போயிடுச்சு, ரிசீவ் 91 ரூபா ஆச்சு. எந்த பேங்க்? ஆக்சிஸ் பேங்க். என்னோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பரு, கம்ப்ளீட்டடு, டேட்டு, டைம், இது எல்லாத்தையும் இங்க நீங்க பார்க்க முடியும். இப்போ வியூ அப்படின்றத நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். பியட்ன்றதை கொடுத்தாலும் நீங்க பார்த்துக்க முடியும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வித்ரா பண்றது, டெபாசிட் பண்றது. இஎஸ்டிடியா டெபாசிட் பண்ணோம், பியட் கரன்சி ஐஎன்ஆரா என்னோட பேங்க்குக்கு வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த ஓகே. அப்போ இந்த ப்ராசஸ் அப்படின்றது நம்ம பண்ணின இந்த கான்செப்ட் அப்படின்றது யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்றவங்க ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்டா இருக்கும். ஓகே, மோகன்ராஜ் சார் வெல்கம். சூப்பர் சார், சூப்பர் சார். மையப்பன் சார், சரவணன் சார். ஓகே, புரியாதவங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ்அப்பே வந்து டவுன் தம்ஸ்அப் கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுங்க. அவங்களுக்கு யாருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோவும் போட்டுக்கிடுவோம். ஆனந்த் சேலம், ஓகே, அசோகன், அப்புறம் எல்லா பேத்துக்கும் புரிஞ்சிருச்சு. பழனிசாமி சார், செல்வி மேடம், சூப்பர். அப்போ எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்ற மனநிலையோட இந்த ஜூமை இப்போதைக்கு டெம்பரரியா வைண்ட் அப் பண்ணி நம்ம ஒரு 9 மணிக்கு அப்படியே ரீகனெக்ட் ஆகி இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. அது கூடால இது புரிஞ்சிச்சு அப்படின்றவங்க வாய்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஓகே, யாராவது ஒருத்தர், இல்ல நமக்கு 1 நிமிஷம் இருக்குல்ல 9 மணி ஜூமுக்கு. ஓகே, மெய்யப்பன் சாருக்கு ஆஸ்க் டு அன்மிட். ஓகே சார், நீங்க ஓபன் பண்ணி பேசலாம் சார். சார் சூப்பர் சார், உண்மையிலேயே அருமையா இருந்துச்சுங்க சார். நீங்க சொன்னது அப்படியே ஸ்டெப்பா சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். இன்னொன்று வந்து ஓகே சார். இந்த இது மூலியமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த ஐடி ப்ராப்ளம் ஏதோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது, அந்த மாதிரி பண்ணலாமா? ஐடி அப்படின்றது ப்ராப்ளம் நினைச்சா ப்ராப்ளம், சொல்யூஷன் நினைச்சா சொல்யூஷன் சார். சரி சரிங்க சில சார். பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பக்காவா ப்ராப்பரா எனக்கு எங்க இருந்து இன்கம் வந்துச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. சில பேர் அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு எதுக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்போ அது ப்ராப்ளமா சொல்யூஷனான்றது அவங்களோட மனநிலையை பொறுத்தது. ஓகே சார், ஓகே. ஓகே சார், சூப்பரா ஓகேங்களா? இருந்துச்சுங்க சார், நல்லா நீங்க தெளிவா ஆரம்பிக்கும் போதே இருந்துச்சுங்க சார். ஐடி ப்ராப்ளம் அப்படின்றது இல்ல. ஐடின்றது ப்ராப்ளம் கிடையாது, அது ஒரு சொல்யூஷனாவும் நீங்க பார்க்கலாம். ஓகே சார், ஓகே. ஓகேங்களா? அருமையா இருந்துச்சுங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சங்கீதா மேடம், உங்களோட பங்களிப்பை வச்சு அப்படியே முடிச்சிருங்க பார்ப்போம். அருணாச்சல் செட்டப் போட சொல்லுவோம் 9 மணிக்கு. சங்கீதா மேடம் இருக்காங்களா?
மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். பட் யூஸ்வலா நம்ம வந்து இந்த செஷன் இந்த வீக் நம்ம வைக்கல, ஏன்னா லீடர்ஸ் எல்லாருமே டிராவலிங்ல இருந்தபடியா. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய இன்னைக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டினது வந்து இப்ப நம்ம எங்க போறோம்னு சொல்லி கரெக்டா நீங்க காட்டினது வந்து ஐம் ஷுர் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருப்போம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் டைம், இது கிடையாது. கண்டிப்பா இதை நம்ம தொடர்ந்துட்டே தான் இருக்க போறோம். ஸோ உங்களோட வேலை வந்து நம்மளுக்கு நம்மளோட பிசினஸ், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம 9 o'clock செஷன்ல இம்மீடியட்டா இதே லிங்க் தான் எல்லாருக்கும் ஒரே தான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்காம நீங்களே வந்து அலாம் ஒரு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ சாந்தாராம் சார். இட் வாஸ் அ பிளஷர். ஓகே. அண்ட் புது நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி இந்த பிளானை வந்து தெரியப்படுத்துங்க. யாரையும் கம்பல் பண்ண வேண்டாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் கொடுக்குறோம். சேர்றதுக்கு சேராதது, எவ்வளவு போடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது, ரெஃபர் பண்றது அப்படின்றது அவங்களோட ஓன் சாய்ஸ் அப்படின்றத சொல்லி இந்த ஜூமை இப்போதைக்கு வைண்ட் அப் பண்ணி நம்ம டெம்பரரியா நெக்ஸ்ட் ஜூம்ல கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ மோகன் சார். உங்களுக்கு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ.